ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துருக்கு நம்ம ஐடி சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் கேடிஎம் பைக்ஸுக்குன்னே தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் கேடிஎம்மோட டியூக் 390 பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு லுக் வைஸில் பிரமாதமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சைடில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்படியே 390 லோகோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல அந்த வண்டியோட டைமென்ஷன் வைஸ்ல பார்க்கலாம். இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 171 kg கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 2072 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 831 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 1109 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூக் 390 ஓட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1357 mm கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 151 mm கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 822 mm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 171 kg கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட சேசிஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ரில்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 373 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 42.9 bhp at 9000 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மேக்ஸிமம் டார்க்கும் பார்த்தீங்கன்னா 37 Nm at 7000 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான பவர் அண்ட் டார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியில இன்ஜினோட ஸ்ட்ரோக் சைஸும் பார்த்தீங்கன்னா 60 mm கொடுத்துருக்காங்க. போரோட சைஸும் பார்த்தீங்கன்னா 89 mm கொடுத்துருக்காங்க. அது போக அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.4 liters கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் டைம் ஃபுல் டேங்க் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் ரைடிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 361 km போகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வண்டி போகக்கூடிய டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 167 km/h கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி தரக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 27 km/l கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான தரமான பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே கீழே அந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 43 mm WB அபெக்ஸ் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா 10 step adjustable WB அபெக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ சைஸும் பார்த்தீங்கன்னா 320 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல டிஸ்கோ சைஸும் பார்த்தீங்கன்னா 230 mm கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியில கலிபர் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 4 பிஸ்டனும் ரியர்ல 2 பிஸ்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே அப்படியே ஃப்ரண்ட்ல டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா 110/70 or 17 inch டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா 150/60 or 17 inch டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்மே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக கொடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓடாமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. டேகோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அலாரம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் லோ ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பிலியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிராப்ரஸ் கொடுத்துருக்காங்க. பிலியன் பிளாக் ரெஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக பிலியன்ல ஃபுட் ரெஸும் கொடுத்துருக்காங்க. இது போக ஷிஃப்ட் லைட், கில் ஸ்விட்ச், கிளாக் இது மாதிரி எக்கச்சக்கமான ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில. ஸோ ஃபீச்சர் வைஸ்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வாரி வழங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிக்விட் மெட்டலும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டார்க் கல்வனும் 2 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபைனலாக அந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸும் பார்த்தீங்கன்னா 3,44,000 சம்திங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேடிஎம்மோட டியூக் 390 பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, see you, bye.